ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வச்சு பேர்பூரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். பார்த்துக்கோங்க, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த வேலையை பார்த்தாச்சு. அடுத்து பானிபூரி பிடிச்சி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சூடாகிடுச்சு ஒன்றா போடுறோம், 2 போடு. ஒன்று என்ன காய் வந்துடும். வறுத்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முதல் பானிபூரி சும்மா சூப்பராக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேல்பூரி செய்யறதுக்கு இந்த தினமும் பானிபூரி போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாம்பார் செய்யலாம். அடுத்து சாம்பார் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அடுத்து பொரியா போடலாம். பொரியா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ஊற்றுறப்ப லைட்டாக எண்ணெய் ஊற்றி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி வருதுன்னே தெரில, பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சாம்பார் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு வந்து இது கிளறிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு யூஸ் பண்ண எண்ணெய் தான், இன்னும் எந்த இதுவும் ஆகல, நல்லா இருக்கிறதுனால இதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுங்க, என்கிட்ட கம்மியான எண்ணெய் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோயாபீன்ஸே போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே பானிபூரியை உடச்சு ஊற்றலாம் வாங்க. பாருங்க பானிபூரி கத்துறது ஃப்ரெண்ட்ஸ். பரமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டும்னோட்டை இது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம், பாவம் வச்சுருக்கலாம். வந்துட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செஞ்சோன்னு இந்த குழம்பு எப்படி செஞ்சோங்கிறது வீடியோ வேணும்னா அடுத்ததில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த குழம்பு செய்கிறது போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சாச்சு. இப்போ பாருங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்குதுன்னு செஞ்சது பாருங்கள். நம்ம தட்டில் இப்போ நம்ம சாமி எடுத்து சாப்பிட போகிறாரு. இப்போ சாமி எடுத்து சாப்பிட்றோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாமி நல்லா இருக்காங்க சாமி. ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட்.